Sanjeev Kapoor Khazana மூலமா கீதா உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இடியாப்பம். இடியாப்பம் வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று கடையிலேயே கிடைக்கும், இது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வந்து இடியாப்பம் மாவுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணலான்னா வீட்லேயே கோலம் ரைஸோ இல்லை புழுங்கரிசியோ உங்களுக்கு எந்த அரிசி உங்களுக்கு தேவையோ அதை நல்லா முதல் நாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு டவலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு இது வந்து கடையில் வாங்கின இடியாப்பம் மாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன். இப்போ நான் வந்து வெதன்னு வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த மாவை வந்து நான் பிசையரிச்சு அந்த சூட்லேயே வந்துட்டு நல்ல மாவு வந்துட்டு நல்ல நமக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு அந்த குழக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நமக்கு பிழிஞ்சு வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரை கப்பு இதை விட்டு இப்போ பிசைய போகிறேன். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரே டைமில் விடக்கூடாது. இப்போ வாங்க விடலாம். ஸோ நான் அரை இது விட்டுட்டேன். இப்போ முன்னாடி பிசைஞ்சு பார்க்கலாம், கையால் தான் பிசைஞ்சாகணும். இதெல்லாம் கரண்டியெல்லாம் போட்டு பண்ண முடியாது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கையில். ஸோ தட் அந்த குழாயில் போட்டுச்சு நமக்கு ரொம்ப ஒட்டாது. இப்போ நம்மளோட இடியாப்ப மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா அடுத்தது இதை நம்ம இந்த இதில் பிழிஞ்சு நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடு வந்தால் தான் இடியாப்பம் பிழிய முடியும். அதனால் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கணும். ஸோ 4-5 பண்ணிண்டாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இட்லி தட்டுக்கு கொஞ்சோண்டு லேசாக எண்ணெய் தடவணும். ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும் இடியாப்பம். ஸோ 2 பிளேட்டுக்குமே தடவியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த குழாவை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 4-5 தட்டோடையே வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஓட்டை, பெரிய ஓட்டை, அதை விட பெரிய ஓட்டைன்னு வரும். ஸோ நமக்கு இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஓட்டை போட முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த நிதானமான இந்த மிடிலாக இருக்கிற ஓட்டையை, நம்ம மீடியமாக இருக்கிற ஓட்டையே எடுத்துக்கலாம். சில பேர்லாம் சின்னதாகவும் போடுவாங்க, ஆனால் சின்னதானா புழியிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நாம் என்ன பண்ணலாம், இந்த சைஸ் எடுத்துப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழா வந்து 1 போடணும். ஸோ இன்னும் கூட 1 போகும் போல் இருக்குது, அதனால் இன்னொன்னையும் போட்டுடலாம். மூடி போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டி திருகணும். ஏன்னா அப்போ தான் பிடிச்சிக்க முடியும். அதனால் ஒரே ஒரு வாட்டி இப்படி திருகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அதுவே லாக் ஆகிடும். பாருங்கள், லாக் ஆகியாச்சு. இப்படியே ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும், ஏன்னா இவ்வளோ பெருசு இருந்தால் வேகாது அப்புறம். அதனால் இப்படியே விட்டுடலாம். இப்போ திருப்பி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதே மாதிரியே பண்ணணும். சின்ன சின்னதாக தான் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் கூட வேகாது மாவு, அப்புறம் வயிற்று ரொம்ப வலிக்கும். ஸோ 2மே ஆயாச்சு. 2 தட்டுமே நம்ம புழிஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 15 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டீமில் வைக்க போகிறோம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ வச்சாச்சு. 15 நிமிஷம் இருக்கணும், மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுத்து, பார்க்கலாமா? வாவ், நல்லாவே வெந்தாச்சு. இப்போ வந்துட்டு எடுத்து வெளியில் வைக்கலாம். கொஞ்சம் ஆறணும். ஸோ கொஞ்சம் ஆறி இருக்குது, நம்ம பார்க்கலாம் எடுக்க வரதான்ட்டு. ஸோ இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நான் எப்போவுமே சொல்கிறது தான், மறக்காமல் சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். பாய்.